சண்டே, தைப்பூசம், லஞ்ச் டைம் இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு சத்தம் போட வைக்கிறது தெரியும். சீக்கிரம் முடித்து சாப்பாடு போடுங்கன்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் we should appreciate. First of all, let me thank the opportunity given by ஞானசேகர் சார். அவரெல்லாம் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் த சேலம் ட்ரீ கிளப். நேரில் வந்து டைம் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு இவங்களோட நம்ம ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா 42 years ஆஃப் ட்ரீ கிளப் எவ்வளோ பெரிய விஷயன்றது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா 42 வருஷம் முன்னாடி வந்து 40 years முன்னாடி எத்தனை பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோன்ட்டு. கொஞ்சம் நம்ம வந்து யோசனை பண்ணுங்களேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக இங்கே இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 42 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிப்போன்ட்டு. இந்த மாதிரி காசு கொடுத்து தண்ணியை வந்து குடிப்போம் நம்ம யோசனை பண்ணி ஏவிஆர் ரவுண்ட் கானல்லேருந்து குரங்கு சாவடிக்கு மரத்தை நட்டுருக்காங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் மரத்தை நட்டுருக்காங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் ஒரு இடத்த வாங்கி மரத்தை நட்டுருக்காங்க. 50,000 மரத்தை நட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுக்கே நீங்கள் ஒரு பெரிய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கை தரலாம். ஏன்னா இப்போ இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், எல்லா பேரண்ட்ஸு, சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாம் 30 years 35 yearsல இருப்பீங்க. ஒரு 5 days முன்னாடி போயிட்டு யூடியூப் பாருங்கள். யூடியூப்பில் தந்தி டிவியில் டீப் டைவ்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், டீப் டைவ்னு ஒரு ப்ரோக்ராம், Day 0ன்னு போய் Day 0 டீப் டைவ் ப்ரோக்ராம்னு யூடியூப்பில் போய் தந்தி டிவியில் பாருங்கள். Day 0 அப்படின்னா என்ன? 2018 தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் வந்து தே அனௌன்ஸ்ட் Day 0 அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்னிங் எல்லாம் எழுந்துக்கிறாங்க, போய் டேப்பை திறக்கிறாங்க, டேப்பில் தண்ணி வரல. இப்போ நீங்கள் காலையில் இந்த ப்ரோக்ராம் வந்திருப்பீங்க. ப்ரோக்ராம் வரும்போது என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு தான் வரணும், ப்ரஷ் பண்ணணும், சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா எப்படி வந்திருப்பீங்க ப்ரோக்ராமுக்கு? அந்த Day 0 soon will come to சென்னை, பெங்களூர், டெல்லி. நான் போய் சொல்லலை. நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் Day 0ன்னு போட்டு பாருங்கள். இது வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து எப்படி கோவிட் வந்து நம்மளுக்கு வரும்போது சைனாவுக்கு வரும், அங்கே வரும், இங்கே வரும், நம்ம ஊருக்கு வராதுன்னு சொன்ன மாதிரி தான் அதெல்லாம். Day 0 டெஃபினட்டாக இட் வில் கம். நீங்கள் நம்ம பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலை அப்படின்னா கண்டிப்பாக Day 0 இன்னொரு 20 years வந்துடும். நம்ம வந்து என்னென்னா, நம்ம அடுத்த தலைமுறை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மரங்களை வளர்க்கணும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதுவும் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஜிபின்னு இருக்கும். ஜிபி, G ஃபார் கேர்ள், P ஃபார் பீகாக், அகைன் G ஃபார் கேர்ள், P ஃபார் பீகாக். ஜிபி போட்டு பாருங்கள். தட் இஸ் கால் கிரேட் பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச். அது பேர் வந்து கிரேட் பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெசிஃபிக் ஓஷனில், நார்த் பெசிஃபிக் ஓஷனில் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் தொலைவு பறந்து விரிஞ்சிருக்கு. 2 times ஆஃப் டெக்சாஸ், 3 times ஆஃப் ஃப்ரான்ஸ். அந்த அளவுக்கு சைஸில் ஜிபின்னு சொல்லி கிரேட் பெசிஃபிக் கிரேட் பேட்ச்னு சொல்லிட்டு கடலில் இருக்குது. கடலில் அவ்வளோ தூரம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். 80% வந்து நம்ம லேண்ட்லேருந்து வெளியே தள்ளுற, ரிவர் மூலிமா தள்ளுற பிளாஸ்டிக்ஸு. 20% வந்து ஃபிஷிங் நெட் மூலிமா வர்றது. இந்த சேட்டலைட் மூலம் கண்டுபிடிக்க முடியல. 1997 ஒரு ஓஷனோகிராஃபர் வந்து அந்த பக்கமாக போகும்போது, மோர்ன்ற போகும்போது இதை கண்டுபிடிச்சாரு. நம்ப மாட்டீங்க, அந்த அன்னிலேருந்து இதை ஸ்டார்டட் எவாக்குவேட், அந்த இதை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது வருஷத்துக்கு 1% ஆஃப் வேஸ்ட் தான் அவங்களால் எடுக்க முடியாது. 1% ஆஃப் வேஸ்ட். ஏன்னா வருஷத்துக்கு 67 ஷிஃப்ட் தேவைப்படுது. வருஷம் ஃபுல்லாக ரன் பண்ணால் 1% வேஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்போ இன்னும் 99% வேஸ்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அங்கே. அப்போ அங்கே இருக்கிற மெரைன் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படிலாம் வந்து நம்ம வந்து கால சூழ்நிலையை மாற்றிட்டு இருக்கோன்னு பாருங்கள். நாட் ஓன்லி இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அங்கே நார்த் பெசிஃபிக்கில், இந்த மாதிரி இந்தியன் ஓஷனில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம வந்து நம்ம காலம் முடிஞ்ச பிறகு நம்ம பாட்டு போயிட முடியாது. வி நீட் டு டூ ஃபார் அவர் ஃபர்தர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா
வி ஷுட் என்வைரன்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் மூலிமா எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு ஒரு எதனா ஸ்டடி இருக்கான்னு கேட்கும்போது ஐசிஎம்ஆர் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க 2017. என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெத் இன்வால்வ் ஆகிருக்கு ஏர் பொல்யூஷன் மூலிமா அப்படின்னு சொல்லும்போது நம்ப மாட்டீங்க, 2017 மட்டும் 14 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க இந்தியாவில். 14 lakhs பீப்புள் ஏர் பொல்யூஷனால் இறந்து போயிருக்காங்க. அதில் 0.87% வந்து ஃபேக்ட்ரிஸால், 0.6% வந்து ஹவுஸ் ஹோல்ட் பொல்யூஷனால். இவ்வளோ பொல்யூஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அண்ட் டெல்லியில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஏர் பொல்யூஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் தே ஹேவ் ஏர் பியூரிஃபையர்ஸ். ஏர் பியூரிஃபையர்ஸ் வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டுவோமா நம்மளுக்கு தெரியுமா? டெல்லி நடக்குது. டீசல் இன்ஜின்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, டீசல் வெஹிக்கிள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் டெல்லியில் மட்டும்தான் நடக்குமானா அடுத்து நம்ம ஊருக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து என்வைரன்மெண்ட்டை பாதுகாக்கணும், பொல்யூஷன்ஸ் எப்படி குறைக்கணுன்றது நம்ம வந்து யோசனை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான விஷயம். 2023 இந்தியா 83,000 மெட்ரிக் டன் வந்து வேஸ்ட்டை வந்து யூஎஸ்லேருந்து கனடாலேருந்து வாங்கி நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணுறோம். இது நல்லதா? கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக அதை பண்ணிகிட்ருக்கோம். உலகத்தில் அவங்க வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணாமல் தேர் சென்டிங் டு அஸ். அது 83,000 2025 97,000 மெட்ரிக் டன்னாக மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வி நீட் டு திங்க், எப்படிலாம் வந்து வி நீட் டு சேவ் அவர் பிளானட், எப்படி பண்ணணுன்றதை நம்ம வந்து யோசனை பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ தான் வந்து சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். வி ஹாவ் டு இவிஎஸ் கிளப் அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பாதி இன்ஸ்டியூஷன் வரதால சொல்கிறேன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து என்வைரன்மெண்டல் கிளப்பை வந்து ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்வைரன்மெண்ட்டோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு. இப்போது காம்படிஷன் தான் வந்திருக்கீங்க. காம்படிஷன் முடிச்சுட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் தான் தோணுது. தவிர அந்த காம்படிஷனில் நம்ம என்ன பண்ணோம், என்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து லேர்ன் பண்ணோன்றது வந்து நாளைக்கு மறந்துடுவோம். நாளைக்கு இல்லை, ஈவினிங்கே மறந்துடுவோம். என்ன பண்ணோம், ஏது செய்தோம், இது வந்து சும்மா ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இதோட விட்டுருவீங்க. பட் மை ஹம்பிள் சஜஷன் இஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை எப்படிலாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வீட்டில் வந்து தேவையில்லாத ஃபேனு, தேவையில்லாத டிவி, தேவையில்லாத இதெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணுறது. ரீசைக்கிள் பண்ண கற்றுக்குங்க, ரீயூஸ் பண்ண கற்றுக்குங்க. பிளாஸ்டிக்ஸை வந்து ஒழிக்கிறது கொஞ்சம் வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள். அண்டு வாட்டர் சோர்ஸஸை ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் சோர்ஸஸ் வந்து இப்போ எல்லாம் பில்டிங்காக இருக்குது. ஸோ வாட்டர் சோர்ஸஸ் எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா we need to have a save the rain water, அதை நம்ம சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரிகாஷன் நம்ம பண்ணோம்னா இந்த டே ஜீரோவில் நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். அண்டு அந்த ஒரு விஷயத்தில் சேலம் ட்ரீ கிளப் வந்து மரங்களை வளர்த்து மழை நீரை சேமித்து இன்றைக்கி வந்து ஒரு 42 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஐ ரியலி தேங்க்ஃபுல் டு தி என்டையர் சேலம் ட்ரீ கிளப். அண்ட் இந்த ஒரு காஸ்க்காக என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ப்ரோக்ராம் போயிருக்கேன், ஆனால் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து என்வைரன்மெண்டல் ரிலேட்டடாக வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஒரே விஷயம் தான் எல்லோரும் இன்றைக்கி டேக்அவே எடுத்து போகிறது என்னென்னா, மழைநீரை சேகரிப்போம், மரங்களை வளர்ப்போம், பூமியை பாதுகாப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு எங்களுடைய